Thank you so much, Gayatri, for trusting me. First நீங்க வந்து அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ரி ரெஃபரன்ஸ் பார்த்து தான் வந்தீங்க. ஸோ எப்படி அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு கிரியேட் ஆச்சு? ஆக்சுவலி மேம் நான் ரொம்ப நாளாக உங்கள் இன்ஸ்டா ரீல்ஸில் அஷ்மிதா மேம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து இங்கே வந்து கியூர் ஆனாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. வெரி குட். ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து சரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம், யார்கிட்டயுமே ஒரு கியூர் கிடைக்கல. போகும்போது அப்படியே ஒரு 1 வீக் அப்படியே நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திருப்பி என்னோட சிம்டம்ஸ் எல்லாம் அக்ரிவேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள பார்த்து நம்ம இங்கே வந்து ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க வந்து டே 1 வந்தது உங்க ஹஸ்பண்டோட வந்தீங்க. நான் அப்போ ஒரு ட்ரஸ்ட் கொடுத்தேன், நம்புங்க அஷ்மிதா மேம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கக்கூடாது, நீங்க போய் அவங்களுக்கு கன்வே பண்ணணும்னு. இப்போ நீங்களே கன்வே பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்களோன்னு. ஐ நோ ஹவு மச் யூ ஹாவ் இம்ப்ரூவ் அந்த ட்ரஸ்ட். அது எல்லாமே எப்படின்னா இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் த ட்ரஸ்ட். ஒரு நம்பிக்கையில வந்தீங்க. அதுக்கு நான் என்னால் அஸ் அ டாக்டர் வாட் ஐ டிட், ஐம் ஃபீலிங் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ நீங்க தான் அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க. சில பேஷண்ட்ஸ் வந்து யாருமே மெட்டிகுலஸாக அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயம் சொன்னால் அதை நீங்கள் சின்ன விஷயமா இருந்தால் கூட அது மறக்காம மெட்டிகுலஸாக. எனக்கு ஒரு சேஞ்ச் தெரியணும், என்னோட ஹெல்த் அவ்வளோ மோசமா இருந்தது இங்க வரப்ப. எனக்கு வந்து லைஃப்ல ஒரு ஹோப்பே இல்ல, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் நான் வந்தேன். ஆக்சுவலி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய பிளட் டெஸ்ட், நிறைய ரிப்போர்ட்ஸ், எது எடுத்தாலுமே என்ன ப்ராப்ளம்னே எனக்கு கண்டுபிடிக்கல, யாருமே ரூட் காஸ் கண்டுபிடிக்கல. உங்ககிட்ட வந்த பிறகுதான் நீங்க அந்த ஒரு கேஸ் ஷீட் மாதிரி ஃபில் பண்ண சொன்னீங்கல்ல, அதை பார்த்ததுமே நீங்க வந்து உங்களுக்கு ஸ்பைன் இஷ்யூ இருக்கலாம், அதனாலதான் இதெல்லாம் ட்ரிகர் ஆகுது. ஸோ சிபி சாரை பாருங்க, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் அப்பாயின்மெண்ட்டும் ஃபாஸ்டா வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, டு கேட்ச் ஹோல்ட் ஆஃப் டாக்டர் 2 days. நீங்க உங்களை வந்து பார்த்து ஒரு 2 daysல எனக்கு அப்பாயின்மெண்ட் ஞாபகம் இருக்கு. ஏன்னா சிபி டாக்டரோட அப்பாயின்மெண்ட் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காதுடா. ஏன்னா 3 to 4 months முன்னாடி புக் ஆனதான். பட் நீங்க அவ்வளவு சஃபரிங்ல வந்தீங்க. ஸோ என்னால முடிஞ்சதை விட இட் ஷுட் பி a combined approach for your problemங்கனால தான் நான் அவரையும் பார்க்க சொல்லி சொன்னேன். அது எல்லாத்துக்குமே நீங்க நம்பினீங்க. நான் எது சொன்னாலும் எந்த ஒரு கேள்வியும் நீங்க கேட்கல, என்ன பிளைண்டா கண்மூடித்தனமா நம்புவாங்கல்ல, அந்த மாதிரி நம்பினதுனால ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். நீங்க இன்ஃபேக்ட் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட், மேஜர் கம்ப்ளைண்ட் வந்தது இப்போ சார்ட் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஓகே மேம். இன்னத்துக்கு இப்போ நான் லாஸ்ட் மந்த் 1 month பிஃபோர் வந்ததுக்குன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கொஞ்சம் ஓகேவா ஃபீல் பண்றேன். எனக்கு தெரியுது உங்க ஃபேஸ்ல ஒரு மாதிரி டல்லா இருந்தது, ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தது, அப்புறம் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருந்தது, என் உடம்பு ஃபுல்லாவே பெயின் தான் வச்சுக்கோங்களேன். சாப்பிட முடியாது ஒழுங்கா, சாப்பிட்டா உடனே வந்து லூஸ் டூல்ஸ் மாதிரி எவ்வளவு ஒரு டிஸ்கம்ஃபர்ட். அதுவும் உங்க ஏஜ்ல ஜஸ்ட் 37 தான் உங்களுக்கு வயசு. ஸோ அதெல்லாம் இருந்தது. ஓகே, மேபி நீங்க சொன்ன பிறகு அப்புறம் சிபி சார் பார்த்த பிறகு ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம். 2 sittings போயிருக்கேன். இன்னொரு 3rd sitting நெக்ஸ்ட் வீக் இருக்கு. வெரி குட். ஸோ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். இதுக்கு பெயின், நெக் பெயின் எல்லாம் இருக்கு, பட் முன்னத்துக்கு கொஞ்சம் ஓகேவா ஃபீல் பண்றேன். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கிராஜுவலா தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே எஸ் போட்டுருந்தீங்க, ஒண்ணு விடாம எல்லாமே எஸ் போட்டுருந்தீங்க. ஸோ அப்ப நான் பார்க்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைச்சேன். பட் ஃப்ரம் த டே 1 நீங்க 26/1 என்கிட்ட வந்தீங்க. இப்போ வந்து டேட் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன்ல உங்களுக்கு இவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் யூ ஹேட் ஆன் அஸ். அண்ட் நான் சொன்னதையும் நீங்க மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணீங்க, ஒண்ணு கூட விடாம. ஸோ கட் ஹெல்த், உங்களோட டீடாக்ஸ், உங்களோட ஸ்பைன் கேர் எல்லாமே வி ஒர்க்ட் ஆன் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ thank you so much for the trust, Gayatri. நான் இது வந்து கண்டிப்பா ஒரு gratitude note to அஷ்மிதாக்கு நான் பாஸ் பண்ணிடுறேன். கண்டிப்பா மேம். அஷ்மிதா மேம், நான் அவங்க வீடியோ பார்த்து தான் நான் இங்க வந்தேன். MC+ ஒன்று இருக்கிறதே எனக்கு வந்து அவங்க வீடியோ பார்த்து தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறமா தான் நான் கூகுள் ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்த்துட்டு சரின்னு சொல்லி இங்க வந்த பிறகு, பட் உங்ககிட்ட வந்து போன பிறகு ஒரு பெரிய ஹோப் கிடைச்சது. ஓகே, நம்ம சரியாயிரும். சிபி சார் பார்த்த பிறகு அவர் எல்லாமே உங்களை ஸ்பைனாலதான் இவ்வளோ இஷ்யூஸும் சொன்ன பிறகு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஓகே, என்னோட ப்ராப்ளம் இதுதான் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்ச மாதிரி. நீங்க எஜுகேட்டட், அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியுது. ஸோ சில பேருக்கு வந்து இதெல்லாம் இது எப்படி கனெக்டட்னே புரியாது, ஆனா நம்புவாங்க. நீங்க நம்பவும் செஞ்சீங்க, பிளஸ் அது கனெக்டும் பண்ணி பார்த்தீங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஹஸ்பண்ட் வந்து டே 1 வரும்போது அவருக்கு இதெல்லாம் என்னன்னே புரியல. அவருக்கு நான் சொன்னதெல்லாம் ஒரு என்னமோ ஒரு மாதிரி ஒரு மிராக்கல் மாதிரியே இருந்தாரு. பட் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க சேஞ்சஸை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் கூட ஒரு தடவை சொன்னார், கோவம் கம்மியா இருக்குன்னு சொல்லி சொன்னாருன்ட்டு. ஆமா, ஒய்ஃப் கோவப்படுறது கம்மியானாலே ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. நீங்க மட்டும் இல்லை, 100+ பீப்புள் சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் இப்ப நிறைய கோவப்படுறது இல்லைன்னு. ஸோ இது எல்லாமே தான் இம்ப்ரூவ்மெண்ட். ஹெல்த் தான் மேம். ஹெல்த் கொஞ்சம் ஓகே ஆகணும்னு நம்மளும் மென்டலியும் கொஞ்சம் ஓகே ஆயிடும். ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன் மேம், பயங்கர ஆன்ஷியஸா இருப்பேன்,
பயங்கரமா சாப்பிடவே பயப்படுவேன், சாப்பிட்டா மோஷன் வந்துரும்ன்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம். புரியுது. ஸோ அவ்வளோ ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்லாம் இப்போ குறைஞ்சு ஓரளவுக்கு இப்போ நார்மல் லைஃப்க்கு ரிட்டர்ன் ஆகுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஹாப்பி. உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். இல்லை நீங்கள் இந்த இதெல்லாமே வந்து கிராட்டிடியூட். அதுதான் இதுக்கு மெயினான விஷயம் என்னன்னா, those who don't have the belief, அந்த நம்பிக்கையை நீங்க தான் கொடுக்கணும். அதுக்கு தான் நான் வந்து இன்னொன்று அஷ்மிதா மேம் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்து தான் இங்க வந்ததா சொன்னாங்க. நானும் டிசம்பர் மந்த் திருச்செந்தூர் போயிருந்தேன். அவங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. ஓகே ஓகே. திருச்செந்தூர் போய் தான் வேண்டிட்டு வந்திருந்தோம், எப்படியாவது உடம்பு சரியாயிடும், எங்கேயாவது ஒரு இடத்த காட்டுப்போம் முடிஞ்சாங்க. அதே ஜனவரி நீங்க அவங்க கிட்ட வந்தேன் நான். ஓகே, ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். திஸ் இஸ் லைக் எனக்கு டச் வுட். இன்னைக்கு மார்னிங் என் டே ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி தான் தெரியுது. நான் அடுத்த வாரம் திருச்செந்தூர் போயிட்டு வரேன். ஸோ ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் த ட்ரஸ்ட். ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் த எல்லாருமே ஒரு ஃபீமேல், எவ்ரி ஃபீமேல் இஸ் ரன்னிங் ஃபார். அதுவும் நான் குறிப்பாக ஒரு ஃபீமேலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் எப்படி நினைப்பேன்னா, உங்கள் ஜெனரேஷன்ஸே மாறும். உங்கள் குழந்தை ஃபேமிலி. ஸோ அஸ் அ ஃபீமேல் என்னால் முடிஞ்சது அஸ் அ டாக்டர் ஐ டிட் ஃப்ரம் மை சைட். நீங்கள் அந்த ட்ரஸ்ட் பண்ணதுக்கான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டேன். என்னால் இன்னும் என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னா ஐ சி தட் ஐ வில் ஒர்க் ஆன் இட் மா. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மா.